எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கம் ஆகஸ்ட் மாதம் 20/8/2026 வியாழக்கிழமை, தட்சிணாயனம், பராபவ ஆண்டு ஆவணி மாதம் 3ஆம் நாள், அஷ்டமி வளர்பிறை. நாளை வரலட்சுமி விரதம், நவமி. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. மாலை நல்ல நேரம் 12:15 முதல் 1:15 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகுகாலம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் 6 மணி முதல் 7:30 வரை. இன்றைய தேதி அஷ்டமி தேதி. இன்றைய யோகம் ஐந்திரியம். இன்றைய கரணம் பவகரணம். இன்றைய நட்சத்திரம் 12:26 வரை விசாகம், பின்பு அனுஷ நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்ட நட்சத்திரம் ரேவதி. 12:26 அப்புறம் அஸ்வினி. அதாவது மதியம் வரையில் மீனராசிக்கு சந்திராஷ்டிரமம் உண்டு. 12 மணிக்கு மேலே மேஷராசிக்கு சந்திராஷ்டிரமம் ஆரம்பம். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் குரு புதன், சிம்மத்தில் கேது சூரியன், கன்னியில் சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி, விருச்சகத்தில் சந்திரன். இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? வியாழக்கிழமை குருவோரை, குரு வழிபாடு, இன்னொரு வழிபாடு அஷ்டமி. வளர்பிறையில் பெருமாள் ஆலயத்துக்கு போங்க. பெருமாள் ஆலயத்துக்கு சென்று அங்கிருக்கின்ற விஷ்ணு துர்கைக்கு குங்குமத்தை கொடுத்து அர்ச்சனை செய்து வாங்கி வந்து வீட்டில் வைத்து தினந்தோறும் வைத்துக் கொள்ளுங்கள். எப்பேற்பட்ட செய்வினை கோளாறாக இருந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும், எப்பேற்பட்ட தொந்தரவுகளாக இருந்தாலும் சரி, அழுகை சத்தம் நிற்கும் வீட்டில். அழுகை சத்தம் நின்னே போயிடும். அற்புதமா இருக்கும். போய் பாருங்க. முடிஞ்சா ஒரு எலுமிச்சங்கனியை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்து அந்த பாதத்துல வச்சு அன்னையே வாருங்கள் என்று அழைத்து வாருங்கள். உங்கள் இல்லம் சுபிட்சமாக மாறும். இந்த வளர்பிறை அஷ்டமியோட விஷயமே இவ்வளவுதான். போகணும், மெனக்கெடணும். ஒரு வேணும்னா அடம் பிடிக்கின்றதை விட வழி தேடணும். புரியுதுங்களா? மாறும்போது உங்கள் வாழ்க்கை மாறிவிடும். எல்லாருக்கும் மாறுமா? மாறும், நிச்சயமா மாறும். ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வரும்போது, நான் ஜெயிக்கணும்னு எண்ணம் வரும்போது தான் இதெல்லாமே செய்வீங்க. செய்வதற்கான எல்லா வாய்ப்புமே இந்த நாளில் இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். நம்ம ராசி பலனுக்கு போகலாம். மேன்மை பொருந்திய மேஷராசி என்பவர்களுக்கு இந்த நாளில் கிரக நிலவரங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. மதியம் வரையில் உங்கள் முயற்சி அத்தனையும் வெற்றி பெறும். செய்யுங்கள். மதியத்திற்கு பிறகு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அன்றாட பணியை மட்டும் செஞ்சு வாருங்க. புதிய முயற்சி ஈடுபட வேண்டாம். சந்திராசிரமம் ஆரம்பம், கவனம் தேவை. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்தவரை இந்த லாபகரமான நாள். மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. ராசியின் தன்மை 7ஆம் இடத்தில் சந்திரனின் பயணம், அதாவது நிச்சய சந்திரனின் பயணம்லோ ஏதோ ஒரு வகையில் நம்ம பழைய பொருட்கள் விற்பனையிலையோ அல்லது பழைய விஷயங்கள் செய்யறதையோ உங்களுக்கு நன்மைகள் நடக்கும், வெற்றிகள் கிடைக்கும். பண வரவு கொடுக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்கள், மிதுனத்தை பொறுத்தவரை செவ்வாய் ராசிக்குள்ளே இருக்காரு. முயற்சியாகவும் வெற்றி பெறும். முயற்சியாகவும் வெற்றி பெறும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். எல்லா விஷயத்திலையுமே கேட்காமலே உங்களுக்கு கிடைக்கும். கேட்காமலே உங்களுக்கு கிடைக்கின்ற அமைப்பெல்லாம் முயற்சியாகவும் வெற்றி பெறுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். கடகராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாள் உயர்வு தந்தாலுமே மனசு மட்டும் அப்பப்போ குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. தொழிலை பற்றி, லாபத்தை பற்றி, தாய் தந்தரை பற்றி, உடன் சகோதரர்களை பற்றி, இல்லை கல்வியில் இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஏற்ற இருக்கும். உடல் உபாதைகள் இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னு இந்த புதனும் சேர்ந்தாலும் இன்னும் ஒரு பிரச்சனை. அப்படியே நர்வஸ் ஆயிடுவாங்க. டக்கு டக்கு வேதனைப்படுவாங்க. அது விரயத்தை பெருசு பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சாதாரணமாக இருங்க. உங்கள் நாள் நல்ல நாளாக இருக்கிறது. இந்த நாள் சிறப்பான பலன்களை தரும். வாழ்த்துக்கள்.
சிம்மராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்தவரை கேது சூரியன் சேர்க்கைன்றது வந்து நன்மைகள் ஏராளம். நன்மைகள் ஏராளம். அதிகாரம் உங்களோட பேச்சு செல்லுபடி ஆகும். நீங்க சொல்ற சொல் அங்க சபை ஏறும். நீங்க சொல்றதான் கேட்பாங்க. ஒரு 5 வயசு குழந்தை சொன்னாலும் கேட்கும், 10 வயசு குழந்தை சொன்னாலும் கேட்கும். நிறைய வயதில் மாற 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 இந்த சிம்மராசிக்காரன் எந்த வயது நிலை இருந்தாலும் சரி, அவங்க சொல் சபையேறி நிற்கும். அவர்கள் தான் ஜெயிப்பார்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு சிறப்பு அமோகமான விஷயங்கள் உண்டு. வரவுகள் மேலும் சுக்கிரனோட பயணம், சந்திரனோட பயணம் எல்லாமே உங்களுக்கு ஃபேவரட்டாக தான் இருக்கு. இதனால வந்து அற்புதமான விஷயங்கள் நடக்கும். புரியுதுங்களா? கோயில் வழிபாடு நல்ல பலன்களை தரும். முன்கூட்டியே தயாராகுதல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி மகாலட்சுமி வழிபாடு பண்ணுவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இனி கிடைக்கும். பயன்படுத்திக்கிங்க. இதனால் சிறப்பாக இருக்கும். துலாம் ராசி என்பது துலாமை பொறுத்தவரை வெற்றி மேல் வெற்றி தான். எப்பொழுதும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்குது. எல்லாமே கிடைக்குதுன்னுலாம் சொல்லலாம். ஏன் தடைப்படுது? தடையெல்லாம் கிடையாது. சில விஷயங்களை மறந்துட்டா பிரச்சனை, தொடர்ந்து செய்யும்போது பிரச்சனை இல்லை. இதனால் வந்து சிறப்பான மகிழ்ச்சி பலன்கள் ஏராளம் உண்டு. வெற்றி கிடைக்கின்ற அமைப்புகள் உண்டு. இந்த நாள் வந்து மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள்லாம் இருந்துகிட்டு இருக்கு. நீங்க ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, சந்திரன் குரு பார்வை அப்படிங்கிறதும் நீச்ச சந்திரனுங்கிறதும் ஒரு விஷயங்கள் இருக்கு. இப்போ சந்திரன் குரு பார்வையில் இருக்கிறது வந்து ஒரு ஏற்றத்தை தரும். சுகமான அமைப்புகள் தேடி வருகின்ற அமைப்பு. விருச்சிகம் சந்திரன் பயணம் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நடக்காதுன்னு சொல்லுவாங்க, பிரச்சனையாகுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த குரு பயிற்சியிலிருந்து குரு பார்வையில் சந்திரனோட பயணம் அப்படிங்கிறது ஒரு எடுத்துக்கிட்டோம்னா, காலபுருஷன் 8ஆம் இடத்துல சந்திரன் பார்க்கிறாரு, சந்திரன் இருக்கிறாரு, குருவை பார்க்கிறாரு. தொந்தரவுகள் நீங்கும், மனசஞ்சலங்கள் விலகும், பிள்ளைகளால் மன வருத்தம் தீரும், அல்லது தந்தையால் மன வருத்தம் தீரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பிரிஞ்சு நன்மையா நடப்பதற்கான வாய்ப்பு இந்த நாளில் இருக்குது. பயன்படுத்திக் கொள்ளுங்க. தனுசு ராசி அன்பர்கள், தனுசுவை பொறுத்தவரையிலும் ஒரு அற்புதமான வாழ்க்கை பயனை அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வாழ்வு சிறக்கும், மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. எல்லாமே இன்னைக்கு நடக்கும். எதுவுமே கவலைப்பட தேவையில்லை. எல்லாத்துக்கும் உங்களுடைய அனுசரணையான விஷயங்கள் அனுசரணையும் ஜெயிக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. வெற்றி பெறக்கூடிய நாளாக நாள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். மகர ராசி என்பவர்கள், மகரத்தை பொறுத்தவரை பெருமை அடையக்கூடிய நாள். நீங்க செஞ்ச வெற்றி, செஞ்ச பலன் இன்னைக்கு கிடைக்கும். நீங்க கல்வியில செஞ்சாலும் சரி, வேலை வாய்ப்புல செஞ்சாலும் சரி, பொதுஜன தொடர்புல செஞ்சாலும் சரி, மகர ராசி திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அம்சமான ஒரு யோகங்கள் கிடைக்க காத்திருக்கிறது. புகழும் பேரும் புகழும் பணமும் செல்வாக்கும் கிடைக்கிற அமைப்பு. குருவின் பார்வை, கிரகத்தின் தன்மைகள், சுழற்சி, இது எல்லாமே நல்ல அனுசரணை உண்டு. வரமும் உண்டு, செலவும் உண்டு. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்தவரை இன்னைக்கு ஒரு நல்ல அற்புதமான நற்செய்திகள் கிடைக்கின்ற அமைப்பு. நான் சார் நற்செய்தி, நிறைய பிரச்சனைகள் இருக்கு, பிரச்சனை தீரும், பண பிரச்சனை தீரும், எங்கிருந்தோ ஒரு உதவி கிடைக்கும். புரியுதுங்களா? ஏதோ ஒரு விஷயங்கள் குருவின் பார்வை, அந்த அந்த பார்வை தான் உங்களுக்கு வேலை செய்யும். 9ஆம் இடத்துல குரு பார்க்கிறாரு, ராசியே குரு பார்க்கிறாருன்னும் போது நீங்க தேடி போகின்ற செல்வத்தை விடவும் உங்களை தேடி வருகின்ற செல்வத்தின் மதிப்பு அதிகமா இருக்கும். அது நீங்க கவனமா இருந்தீங்கன்னா இந்த நாள் வந்து உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை தருகின்ற நாளாக இருக்குது. கவனம் இருக்குது, முயற்சி அப்படி செய்யுங்க, வெற்றி கிடைக்கும். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்தவரை இதனால வந்து ரொம்ப சிறப்பான நாள். பலபட பாராட்டுகள் கிடைக்கிற நாளாக இந்த நாள் இருக்குது. சந்திராஷ்டமும் மதியம் 12 மணியோட விலகுது. அதுக்கப்புறம் சந்திராஷ்டம் விலகுனதுக்கு அப்புறம் மதியத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ரேட்டிங் கூடிடும். உங்கள் வேலையை சுறுசுறுப்பாக்கிடும், உங்களை ஓட விடும். சொல்றாங்களே, எல்லா விதமான மகிழ்ச்சியும் கிடைச்சி நம்ம எல்லாம் சிறப்பாக இருந்தால் நம்ம எப்படி இருப்போம்? ரொம்ப கிரேட்டஸ்டாக இருக்கும் இல்லையா? அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான நாள் இந்த குருவோட நாளில் உங்களுக்கு கிடைக்க பெறும். இந்த நாள் ஒரு அற்புதமான நாள். பாராட்டப்படுவீர்கள். மதியத்துக்கு அப்புறம் புதிய முயற்சி செய்வீர்கள், வெற்றி பெறுவீர்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.